வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலா சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். என்னோட ஸ்பெஷல் உலகத்தில் நடக்க போகும் மிகப்பெரிய சம்பவங்கள்னா நடப்பதற்கு முன்பே சொல்வதுதான் என்னோட ஸ்பெஷல். ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து நடப்பதற்கு முன்பே பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். மிக பெரும் பெரும் வெற்றிகள் நான் கொடுத்துருக்கிறேன், பெற்றிருக்கிறேன். இவை அனைத்தும் என்னோட சேனல் ஸ்ரீ சக்ரா பாலா சேனல் பார்த்தவே உங்களுக்கு தெரியும். 2026 உலக கோப்பை 2020 கிரிக்கெட் மேட்சில் ஃபைனல் மேட்சில் இந்தியாவும் நியூசிலாந்தும் மோதுவாங்க. இதில் எந்த நாடு உலக கோப்பை நடத்துகிறாங்களோ அந்த நாடு எப்பயுமே வெற்றி பெற்ற சரித்திரமே இல்லை, வெற்றியும் பெறாது. அப்படி ஒரு கருத்து கணிப்பு மேட்ச் நடப்பதற்கு முன்பு எல்லாம் சொன்னாங்க. உலக கோப்பையில் நியூசிலாந்தும் இந்தியாவும் எப்போ விளையாண்டாலும் இந்தியா வெற்றி பெற்றதே இல்லை, நியூசிலாந்து தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட ஜோதிடம் ஜாதக முறைப்படி கணித்து மேட்ச் நடப்பதற்கு 2 நாட்கள் முன்பே நான் சொன்னது, இந்திய அணி உலக கோப்பை வெல்லும், நியூசிலாந்து தோல்வி பெறும். அது மட்டும் இல்லாமல் எந்த மணி நேரத்தில் எந்த மாதிரி விக்கெட் விழுவுங்கிறதும் நடப்பதற்கு முன்பே சொன்ன. அதுவும் 100% அப்படி தான் மேட்சில் விக்கெட் விழுந்தது. என்னோட வீடியோ பார்த்தவங்களும் மேட்சை பார்த்தவங்களுக்கும் இந்த வெற்றியை நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது இந்தியா டாஸ் வின் பண்ணாலும் சரி, நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணாங்கன்னா முதல்ல ஃபீல்டிங் பவுலிங்கை தான் தேர்வு செய்வாங்கன்னு சொன்னேன். அதேமாதிரி ஃபீல்டிங் பவுலிங்கை தான் நியூசிலாந்து தேர்வு செஞ்சாங்க. இந்தியா பேட்டிங் பொழிக்கும் பொழுது எந்த மாதிரி விக்கெட் ஆவாங்க, நியூசிலாந்து பவுலிங் போடும் பொழுது எந்த மணி நேரத்தில் எப்படி விக்கெட் எடுப்பாங்கங்கிறது சொன்னேன். இந்தியா பேட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 7 to 8. இந்த மணி நேரத்தில் நியூசிலாந்து எப்படி விக்கெட் எடுப்பாங்கன்னா, விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்ச் அவுட் கொடுத்து அவுட் ஆவாங்கன்னு சொன்னேன். அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் பதிவு பண்ணிட்டு விக்கெட் கீப்பர் கிட்ட ரவீந்திரா பவுலிங்கில் முதல் பால்லையே விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்ச் அவுட் கொடுத்து அவுட் ஆகி வெளியே போனார். அடுத்து 8 to 9 இந்த மணி நேரத்தில் இந்தியா எப்படி அவுட் ஆவாங்க, நியூசிலாந்து எப்படி அவுட் எடுப்பாங்க என்பதும் சொன்னேன். கேட்ச் அவுட் ஆவாங்கன்னு சொன்னேன். இந்த 8 to 9 4 விக்கெட்டும் கேட்ச் அவுட் தான் ஆனது. இந்தியா 254க்கு 5 விக்கெட் ஆனது. ஒரு விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்சை கொடுத்து அவுட் ஆனது. மீதி 4 அவுட்டும் கேட்ச் அவுட் தான் ஆனது. இந்தியா உலகக்கோப்பை வெல்லும், 3வது முறையாக வெல்லும் அப்படின்னு சொன்னதும் நடந்திருக்கு. இவை அனைத்தும் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து நடப்பதற்கு முன்பே சொன்னதுதான். ஏன்னா ஜோதிட சாஸ்திரம் வேதத்தின் கண்கள். ஜோதிடம் நவகிரகம் ஆதிக்கத்தில் இருந்து வந்தது தான். ஜோதிடம் இருப்பது 100க்கு 100% உண்மை. இதன் பிரகாரம் தான் உலகம், மனிதர் எல்லாத்துக்குமே வாழ்க்கை அமையுது. அதனால தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்னோட சேனல் நடப்பதற்கு முன்பே சொல்வது தான் பெரும் வெற்றியை கொடுத்துருக்கிறேன். மற்றும் பார்த்தீங்கன்னா 2025 போன ஐபிஎல் கிரிக்கெட் மேட்சில் பெங்களூருக்கும் சென்னைக்கும் எப்போ மேட்ச் மோதினாலும் 16 வருஷம் சென்னை அணி தான் வெற்றி பெற்றது. பெங்களூர் அணி 16 வருஷம் தோல்வி தான் பெற்றாங்க. 2025 ஐபிஎல்லில் பெங்களூர் அணி வெற்றி பெறும் சொன்னேன். அதேமாரி 16 வருஷத்துக்கு அப்புறம் சென்னை அணி பெங்களூர் கிட்ட தோத்தது, பெங்களூர் அணி வெற்றி பெற்றது. இறுதி ஃபைனல் மேட்சில் பஞ்சாப்பும் பெங்களூர் அணியும் மோதுவாங்க. இல்லை பெங்களூர் அணி தான் வெற்றி பெறுவாங்கன்னு மேட்ச் நடப்பதற்கு முன்பே சொன்னேன். இதே மாதிரி இவங்களுக்கு எந்த மணி நேரத்தில் எப்படி விக்கெட் விழுவுங்கிறது சொன்னேன். இதில் பெங்களூர் அணி பவுலிங் செய்யும் பொழுது, பஞ்சாப் அணி பேட்டிங் செய்யும் பொழுது 10 to 11 இந்த மணி நேரத்தில் விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்ச் அவுட் கொடுத்து அவுட் ஆவாங்கன்னு சொன்னேன்.
பஞ்சாப் அணி கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்சை கொடுத்து அவுட் ஆகி வெளியே போனார். இதுதான் பெங்களூர் அணி வெற்றிக்கு திருப்பு முனை. பெங்களூர் அணி 2025 IPL சாம்பியன் ஆனது. மற்றும் 2025 பெண்கள் 50 ஓவர் உலக கோப்பை கிரிக்கெட்டு சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் ஃபைனல் மேட்ச்ல மோதுவாங்கன்னு சொன்னேன். இதுல மழை வந்து குறுக்கிடும், தாமதம் ஆகும் அப்படின்னு சொன்னேன். 3 மணிக்கு நடக்க வேண்டிய மேட்சே 2 மணி நேரம் மழை வந்து பிறகுதான் மேட்ச் நடந்தது. இதில் சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் வின் பண்ணாங்கன்னா ஃபீல்டிங் பவுலிங் தான் தேர்வு செய்வாங்கன்னு சொன்னேன். அதேமாரி ஃபீல்டிங்கு தான் தேர்வு செஞ்சாங்க. இதில் இந்தியா பேட்டிங் செய்யும்போது எந்த மாதிரி விக்கெட் விழுன்னு சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 to 8 இந்த மணி நேரத்தில் கிளீன் போல்ட் ஆவாங்கன்னு சொன்னேன். அதேமாதிரி இந்தியா கேப்டன் கிளீன் போல்ட் ஆகி அவுட் ஆகி வெளியே இருந்தாங்க. இந்தியா உலக கோப்பை நீண்ட வருடத்துக்கு பிறகு சாதனை செய்யும் அப்படின்னு சொன்ன சாதனை செஞ்சாங்க. இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்கும் உங்க வாழ்நாள் முழுதும் மிகப்பெரிய லாபம் மேல லாபங்கள் உங்களுக்கு வேணுமா? வெற்றி மேல வெற்றி நீங்களும் பெறணுமா? உங்க தொழில் உயர்ந்த நிலைக்கு வரணுமா? இன்னும் பல தகவல் எல்லாம் உங்களோட ஜாதகத்துல உங்களை பத்தி உங்க வாழ்க்கை பத்தி 100% அதுல இருக்கு. உங்களோட ஜாதகத்தை முதல்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த காலகட்டத்தில் எது செய்யலாம் அப்படி தெரிஞ்சு அறிஞ்சு கரெக்டா செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய லாபங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கும் கிடைக்கும். எனவே நீங்க என்னிடம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா எப்ப வேணா ஜாதகம் பார்க்கலாம். முதல்ல உங்க ஜாதகத்தை தயவு செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப 2026 IPL கிரிக்கெட் மேட்சு வரும் மார்ச் 28 முதல் மே மாதம் 31 வரை மேட்ச்சு நடக்குது. மொத்தம் 84 மேட்ச் சொல்லியிருக்கிறாங்க. இதில் தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா இங்கன்னா சட்டசபை தேர்தல் நடக்கும் காரணத்தால் மேட்ச்சு 20 மேட்ச் மட்டும் இப்போ கொடுத்துருக்குறாங்க. தேர்தலுக்கு பிறகு மீண்டும் எந்த டைமில் எந்த நாளில் மேட்ச் எங்கே நடக்குங்கிறது தகவல் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த IPL யார் வெற்றி பெறுவாங்க தோல்வி பெறுவாங்க என்பதும் ஜோதிடம் ஜாதக முறைப்படி சரியாக கணித்து நடப்பதற்கு முன்பே சொல்வதுதான் என்னோட ஸ்பெஷல். இன்று பார்த்தீங்கன்னா டாடா IPL 2020 கிரிக்கெட் 2026 28/3/2026 மாலை 7:30 மணிக்கு பெங்களூரும் ஹைதராபாத்தும் மோதுறாங்க. 29/3/2026 மாலை 7:30 மணிக்கு மும்பையும் கொல்கத்தாவும் மோதுறாங்க. 30/3/2026 மாலை 7:30 மணிக்கு ராஜஸ்தானும் சென்னையும் மோதுறாங்க. 31/3/2026 மாலை 7:30 மணிக்கு பஞ்சாபும் குஜராத்தும் மோதுறாங்க. 1/4/2026 மாலை 7:30 மணிக்கு லக்னோவும் டெல்லியும் மோதுறாங்க. 2/4/2026 மாலை 7:30 மணிக்கு கொல்கத்தாவும் ஹைதராபாத்தும் மோதுறாங்க. 3/4/2026 மாலை 7:30 மணிக்கு சென்னையும் பஞ்சாபும் மோதுறாங்க. 4/4/2026 மதியம் 3:30 மணிக்கு டெல்லியும் மும்பையும் மோதுறாங்க. 4/4/2026 மாலை 7:30 மணிக்கு குஜராத்தும் ராஜஸ்தானும் மோதுறாங்க. 5/4/2026 மதியம் 3:30 மணிக்கு ஹைதராபாத்தும் லக்னோவும் மோதுறாங்க. 5/4/2026 மாலை 7:30 மணிக்கு பெங்களூரும் சென்னையும் மோதுறாங்க. 6/4/2026 மாலை 7:30 மணிக்கு கொல்கத்தாவும் பஞ்சாபும் மோதுறாங்க. 7/4/2026 மாலை 7:30 மணிக்கு ராஜஸ்தானும் மும்பையும் மோதுறாங்க. 8/4/2026 மாலை 7:30 மணிக்கு
டெல்லியும் குஜராத்தும் மோதுறாங்க. 9/4/2026 மாலை 7:30 மணிக்கு கொல்கத்தாவும் லக்னோவும் மோதுறாங்க. 10/4/2026 மாலை 7:30 மணிக்கு ராஜஸ்தானும் பெங்களூர் அணியும் மோதுறாங்க. 11/4/2026 மதியம் 3:30 மணிக்கு பஞ்சாபும் ஹைதராபாத்தும் மோதுறாங்க. 11/4/2026 மாலை 7:30 மணிக்கு சென்னையும் டெல்லியும் மோதுறாங்க. 12/4/2026 மதியம் 3:30 மணிக்கு லக்னோவும் குஜராத்தும் மோதுறாங்க. 12/4/2026 மாலை 7:30 மணிக்கு மும்பாயும் பெங்களூர் அணியும் மோதுறாங்க. இதில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மொத்தம் 2 மேட்ச்சு நடக்கும். இதில் யார் வெற்றி பெறுவாங்க என்பது சரியாக கணித்து வச்சிருக்கிறேன். அது முன்பே நடக்குது, அப்போ சொல்லலாம். பிளே ஆஃப் சுற்றுக்கு யார் வருவாங்க, 2026 IPL கிரிக்கெட் சாம்பியன் யார் என்பதும் இப்போ எனக்கு தெரியும். இது இப்போ சொல்வது அத்தனை டீமுக்கும் அது நல்லதாக இருக்காது. சஸ்பென்ஸாக மேட்சை பாருங்கள். மிகப்பெரிய வெற்றிகள் கொடுப்பேன். உங்களோட ஜாதகத்தை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுவதும் நல்ல வெற்றி, லாபம், சுகமான வாழ்க்கை அமையும். வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலா சேனலிருந்து